பாருங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் नेहेमिया का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். पहले वचन से चौथे वचन तक पढ़ेंगे. யார் எழுந்திருந்து வாசிப்போம். सब दिन खड़े रहकर पढ़ेंगे. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள் 20ஆம் வருஷம் கிலேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सर को झुकाकर प्रार्थना करेंगे. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்ம ஜெபிப்போம். वचन के माध्यम से परमेश्वर हमसे बात करने के लिए हम प्रार्थना करेंगे. கர்த்தர்ட்ட ஜெபிங்க. கர்த்தாவே இந்த வார்த்தையை வச்சு என்னோடு பேசுங்கப்பா. परमेश्वर से मांगेंगे, प्रभु इस वचन को रखकर मुझसे प्रार्थना कीजिए. இந்த வசனத்தில் இருக்கிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. इस वचन के अंदर की चीजों को आप प्रकट करके दीजिए. இந்த செய்தியை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. संदेश को समझने के लिए आप मदद कीजिए. என்னை ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லி கேட்போமா. मुझे आशीष करके दो करके मांगेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து பிட்டு தாங்க. जो वचन को हमने पढ़ा उसे आशीष करके बांट के दीजिए प्रभु. அதுல இருக்கிற மறைபொருள்களை எங்களை வெளிப்படுத்தி தாங்க. उसके अंदर की गुप्त चीजों को हमें प्रकट करके दीजिए. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசுங்கப்பா. हर किसी के साथ बात कीजिए प्रभु. நெகேமியாவுக்கு உண்டான இந்த பாரத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது, वो नेहेमिया को जो बोझ था उसके बारे में जब हम ध्यान करते हैं, நீர் எங்கள் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். हम हर किसी को आशीष करके देने के लिए विनती करते கர்த்தாவே हैं. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறார்களோ संदेश को जो कोई सुनता है प्रभु, அவங்களுடைய உள்ளம் தொடப்பட நிற்கிறப செய்யும். उनका मन छूने प्रभु, அவங்களுடைய வாழ்க்கை மாறத்தக்க நிற்கிறப செய்யும். जीवन बदलने के लिए अनुग्रह कीजिए. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. उनके आत्मिक जीवन में एक अद्भुत होने दो. அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் கர்த்தாவே பலவீனம் இருக்குமானால், उनके आत्मिक शरीर के अंदर कुछ कमजोरी होगा तो அந்த பலவீனம் அனைத்தையும் யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் நீக்கி போடுங்கப்பா. सारे कमजोरियों को यहोशुआ मसीहा के नाम से निकाल दीजिए. ஆவிக்குரிய பலன் உண்டாகட்டும். और आत्मिक बल होने दो. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके आपके हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. உட்காருவோம். बैठेंगे. இன்னைக்கு நம்ம நெகேமியாவுடைய பாரத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज हम नेहेमिया के बोझ के बारे में देखने वाले हैं. நெகேமியாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நமக்கு கண்டிப்பா தெரியணும். नेहेमिया के जीवन में जो काम हुए वो सब हमें जरूरी जानना है. இந்த நெகேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. ये नेहेमिया बड़ा भविष्यद्वक्ता तो नहीं, ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவன் அதாவது சிறு வயதுல இருந்தே ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது. लेकिन बचपन से वो भविष्यद्वक्ता है करके बोल नहीं सकते. ஆனா கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். लेकिन परमेश्वर ने उसे चुना. சூசான் என்கிற அரண்மனையில் அவன் பானபாத்திரக்காரனா இருக்கிறான். सुसान नाम के दरबार के अंदर वो पिलानहारा था. அந்த ராஜாவுக்கு திராட்சரசத்தை அவங்க கப்ல ஊத்துவாங்க. वो राजा के लिए वो द्राक्षरस को कप में देते हैं. அப்படி அவர் ராஜாவுடைய சமூகத்தில் நிக்கும்போது, राजा के सम्मुख में जब रहता है, எப்பவும் மகிழ்ச்சியோட காணப்படணும். हमेशा खुशी के साथ दिखना चाहिए. துக்க முகத்துல என்னைக்கு இருக்க கூடாது. दुख के साथ नहीं रहना चाहिए. இவன் பல வருடமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். बहुत सारे दिनों से ये काम को कर रहा है. ஒரு நாள் एक दिन இவனுடைய சகோதரனும் மற்றவர்களும் இவனை அந்த
சூசன் அரண்மனை கிட்ட வராங்க. इसके भाई और बाकी लोग सुसान दरबार के अंदर आते हैं. அந்த அரண்மனை கிட்ட வரும்போது वो दरबार के अंदर आते समय அங்க நெகேமியா அங்க எருசலேமை பற்றியும் அந்த ஜனங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சார். और नहम्याह जो है यरूशलेम के बारे में और उन लोगों के बारे में पूछताछ करता है. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு இருக்காங்க. इस्राएल लोग फैले गए थे. பாபிலோன் அதாவது நேபுகாத்நேசார் சிறைப்பட்டு கொண்டு வரும்போது और नेबूखदनेस्सर को जब बंदीगृह में लेके गया அதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் எருசலேமுக்குள்ள போகல. இன்னும் उसके बाद दोबारा वो यरूशलेम के अंदर नहीं गए. இப்படிப்பட்ட நேரத்துல ऐसे समय में இப்போ அவன் எருசலேமை பற்றி அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். यरूशलेम के बारे में पूछता है. அங்க இருக்கிற தன்னுடைய ஜனங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். वहां के लोगों अपने लोगों के बारे में पूछता है. அப்போ ஹனனியாவும் அவனுடைய மற்ற சகோதரர்கள் சொன்னாங்க, तो हननिया और उसके भाइयों ने कहा எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு இருக்குது. और यरूशलेम शहर जो है टूटा हुआ है. அதனுடைய வாசல் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்குது. और उसके द्वार को जलाया गया है. அதுல மீதியா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்படுறாங்க. और उसमें जो बचे लोग हैं उनको सताया जाता है. இப்படி அவங்களை பற்றி அவன் கேள்விப்பட்ட உடனே ऐसे उनके बारे में जब सुनता है அவனுக்கு மிகுந்த ஒரு துக்கம் உண்டாகுது. वो बहुत दुखित हो गया. அவனுக்கு தன்னுடைய நகரத்தை பற்றின ஒரு பாரம் அவனுக்குள்ள வந்தது. वो अपने शहर के बारे में एक बोझ आ गया. அவன் அழ ஆரம்பித்தான். वो रोने लगा. அவன் துக்கத்துல இருந்தான். वो दुख के अंदर था. அவன் பல நாளாக துக்கம் கொண்டாடி கொண்டு இருந்தான். बहुत दिनों से दुखित था. அவனால சிரிச்சு இருக்க முடியல. वो मुस्कुरा नहीं पा रहा था. அவன் சந்தோஷமா இருக்க முடியல. वो खुश नहीं रहता. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்து இறங்கிட்டு. क्योंकि उसके अंदर एक बोझ आ गई थी. அவனுடைய அந்த பட்டணத்தை குறித்தான ஒரு பாரம். उस शहर के बारे में एक बोझ. இன்னைக்கு அதே மாதிரி ऐसे ही ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படி பாரம் வரும். हर एक भविष्यद्वक्ता को ऐसे बोझ आएगा. பாபிலோனை குறித்தான பாரம், बाबिलोन के बारे में बोझ, எகிப்து தேசத்தை குறித்தான பாரம், मिस्र देश के बारे में बोझ, தூமாவின் பாரம், दूमा का बोझ, தீருவின் பாரம், तीरू का बोझ, பள்ளத்தாக்கின் பாரம், और खाई का बोझ, வனாந்தரத்தின் பாரம், और जंगल का बोझ. இப்படி பாரம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, ऐसे बोझ एक मनुष्य के अंदर जब आता है, ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள அந்த பாரம் வரும்போது, भविष्यद्वक्ता के अंदर ये बोझ जब आता है, அப்போ அந்த இடத்தை குறித்தான தீர்க்க தரிசனங்கள் வர ஆரம்பிக்கும். उस जगह के बारे में भविष्यवाणी आने लगती है. அந்த இடத்தை குறித்தான தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. उस जगह के बारे में भविष्यवाणी कहने लगेंगे. அது எப்போ அந்த தீர்க்க தரிசனம் வரும் அப்படினா, भविष्यवाणी कब आएगी? அந்த பாரம் அவங்களுக்குள்ள வரும்போது, बोझ उनके अंदर आते ही. இன்னைக்கு அதே போல आज वैसे ही கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்தணும்னா, परमेश्वर एक भविष्यद्वक्ता के मानिद आपको चलाना है तो ஒரு பாரம் உங்களை வந்து அபுக்கும். एक बोझ आकर आपको दबाएगा. ஒரு குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க, एक परिवार को आप देखते हो, அந்த குடும்பத்து குறித்தான பாரம் உங்களுக்கு வரும். परिवार के प्रति बोझ आपको आएगा. சபை குறித்தான பாரம் உங்களுக்கு வரும். कलीसिया के प्रति बोझ आएगा. அந்த பாரம் வரும்போது बोझ आते समय கர்த்தர் உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் எழுப்புவார். परमेश्वर आपके जुबान से भविष्यवाणी के शब्दों को लाएगा. அப்பதான் அந்த பாரத்தின் கிரியை நீங்க பார்க்க முடியும். तभी वो बोझ का क्रिया को आप देख सकते हैं. இந்த நெகேமியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது, नहम्याह भविष्यद्वक्ता के बारे में देखते தன்னுடைய எருசலேம் நகரத்தை குறித்தான ஒரு பாரம் அவனுக்கு வந்தது. वो यरूशलेम शहर के बारे में एक बोझ था. அவனால சந்தோஷமா இருக்க முடியல. वो खुश नहीं रह पाया. பல நாளா உபாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தான். अनेक दिनों से उपास और प्रार्थना में स्थिर था. தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். अपने लोगों के लिए प्रार्थना करना लगा. தன்னுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். अपने शहर के लिए प्रार्थना करने चालू அவன் किया. பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது बोझ से प्रार्थना करते समय அவனுக்கு முகத்தில் அப்படி முகநாடி வேறுபட்டு இருக்குது. और उसका चेहरा बदल चुका है. அவனுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியல. वो खुशी को उसके चेहरे में देख नहीं सकते. எப்பவும் டென்ஷன்ல இருக்கிறான். हमेशा वो टेंशन में है. நிறைய பேரை பார்க்கும்போது நீங்க பாருங்க, कुछ लोगों को देखते समय देखिए, எப்பவும் டென்ஷன்ல இருந்த மாதிரியே இருக்கும். हमेशा ऐसा लगेगा कि कुछ बोझ के अंदर है. அது அவங்களுக்கு இந்த உலகத்தின் பாரம். वो इस संसार का बोझ है. அந்த பாரம் நமக்கு வேண்டாம். वो बोझ हमें नहीं चाहिए. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாரம் தான் தேவை. परमेश्वर हमें देने वाला एक बोझ ही हमें चाहिए. எரேமியா 23ஆம் அதிகாரத்துல यिर्मयाह का 23वां अध्याय, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. बहुत सारे झूठे भविष्यद्वक्ता थे. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க அப்படினா, झूठे भविष्यद्वक्ताओं ने क्या कहा? கர்த்தருடைய பாரம் என் மேல வந்துட்டு, परमेश्वर का बोझ मेरे ऊपर आ गया. அப்படி சொல்லி அவங்க கர்த்தர் வரைக்கும் சொல்லும்போது, ऐसे बोलकर परमेश्वर यूं कहता है करके जो बोलते हैं, கர்த்தர் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி சொன்னார். परमेश्वर झूठे भविष्यद्वक्ताओं के बारे में बोला, நீ கர்த்தருடைய பாரம் சொல்லி சொல்லாத, ये परमेश्वर का बोझ करके मत बोल.
बोल, நீ உன்னுடைய வார்த்தையே உனக்கு பாரமா மாறிரும். तेरा शब्द ही तेरे लिए बोझ हो जाएगा। ஏன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. वो झूठी भविष्यवाणी कर रहे थे। ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, एक सच्चा भविष्यवक्ता, அவங்க மேல கர்த்தருடைய பாரம் வரும்போது उनके ऊपर परमेश्वर का बोझ आता है, அது அவங்களால தாங்க முடியாது. वो सहन नहीं पाएंगे। ஒரு தீர்க்கதரிசியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. एक भविष्यवक्ता को कोई समझ नहीं पाएगा। அவன் அந்த தீர்க்கதரிசி தன்னையே புரிந்து கொள்ள முடியாது. भविष्यवक्ता अपने आप को समझ नहीं पाएगा। கர்த்தர் தான் அவங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பார். परमेश्वर ही उनके साथ रहता है। அவங்க எங்கயாவது போகணும்னு நினைப்பாங்க, वो कहीं पर जाने के लिए सोचेंगे, ஆனா கர்த்தர் சொல்வாரு நீ அங்க போ அப்படினு சொல்வாரு. लेकिन परमेश्वर कहेगा नहीं तुम वहां जा। நீ அவர் லெஃப்ட்க்கு போவா, கர்த்தர் ரைட்டுக்கு போ சொல்வார். और वो दाएं जाएगा तो वो परमेश्वर से बाएं जाने के लिए कहेगा। அவன் தன்னையே புரிந்து கொள்ள முடியாது. वो अपने आप को समझ नहीं पाएगा। ஒரு பாரம் அவனை வந்து அழுத்தும். एक बोझ उसको दबाएगा। இந்த நெகேமியாவுக்கு அப்படிதான் ஒரு பாரம் வந்துச்சு. नehemiया को ऐसे ही एक बोझ थी। தன்னுடைய பட்டணத்தை நிறைத்து ஒரு பாரம். अपने शहर को सोचकर एक बोझ। இன்னைக்கு இந்த பாரம் நிறைய பேருக்கு வரலாம். आज ये बोझ இந்த பாரம் நிறைய பேருக்கு வரலாம். आज ये बोझ बहुत सारे लोगों को आ सकता है। அப்படி வந்த பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? आने के बाद आप क्या करने वाले हो? இப்போ ஒரு பாரம் வருதுன்னு வைங்களேன். अभी एक बोझ आता है। இப்போ ஆப்கானிஸ்தான்ல இப்படி ஒரு பிரச்சனை. अफगानिस्तान में ऐसा एक समस्या है। அப்ப அத நினைச்சு கொஞ்சம் துக்கப்படுறோம். तो उसे सोच देखकर हम दुखित होते हैं। ஒரு சின்ன பாரம் வருது, एक छोटा सा बोझ आता है, அதுக்கப்புறம் மறந்துடுறோம். उसके बाद हम भूल जाते हैं। எல்லாத்துக்கும் அந்த பாரம் வரும், सभी को वो बोझ आता है। ஆனா ஒரு சிலவங்க மேல அது அபிஷேகமா வந்து இறங்கிரும். लेकिन एक कुछ लोगों के अंदर वो अभिषेक के बाने जाके उतरता है। பாருங்க, நான் 2014 ஆண்டு இந்த உபவாசத்துல இருக்கும்போது 2015वें साल में जब मैं ये सेवकाई के अंदर था, அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். तो परमेश्वर ने एक बोझ को दिया। அந்த பாரத்தை கொடுத்த பிறகு, बोझ को देने के बाद, அந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்த பிறகு उपवास प्रार्थना के अंदर बोझ को देने के बाद ஒரு பிளான் கொடுக்கிறார். एक प्लान देता है। போய் எல்லாருக்கும் ஹீப்ரு சொல்லி கொடு. जहां सबको हिब्रू सिखा, எல்லாத்துக்கும் ஹீப்ரு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். जहां सबको हिब्रू सिखाने लगा। அப்போ ஆரம்பம் கொஞ்சம் அற்பமா தான் இருந்தது. शुरुआत बहुत छोटा था। ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்த பிறகு एक बोझ को देने के बाद கர்த்தர் அடுத்தப்பல பிளானை கொடுக்கிறார். उसके बाद परमेश्वर प्लान को देता है। இந்த பிளானை கொடுத்த பிறகு அது பிறகு ராஜா அவனை அனுப்பி வைக்கிறார். उसके बाद वो प्लान देने के बाद राजा उसे भेजता है। சும்மா அனுப்பி வைக்கல, ऐसे ही नहीं भेजा, அத்தாரிட்டியோட அனுப்பி வைக்கிறார். और एक पूरे हक के साथ भेजता है। அந்த நெகேமியாவுக்கு லெட்டர் கொடுக்கிறார். नehemiया को एक पत्र देता है। அவனுடைய வேலையில எந்த தடங்களும் வராதபடிக்கு उसके काम में कोई रुकावट नहीं आना चाहिए। ராஜா ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். राजा एक पत्र लिखता है। அந்த அத்தாரிட்டியோட அவன் போனா பாருங்க, उस पत्र को लेकर जाता है। இன்னைக்கு அதே போல वो वैसे ही இந்த ஊழியத்துக்கு ஒரு அத்தாரிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். सेवकाई के लिए एक अथॉरिटी परमेश्वर ने दिया அந்த है, அத்தாரிட்டியோட தான் நம்ம உள்ள போறோம். और उस अथॉरिटी के साथ में ही हम अंदर பாருங்க, जाते हैं। ராஜா நம்மளை அனுப்புகிறார். राजा हमें भेजता है। ராஜாதி ராஜாவாகி யோசுவா நம்மளை அனுப்பி இருக்கிறார். राजाओं का राजा यहोशुआ हमें भेजता है। இந்த ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये सेवा बहुत महत्वपूर्ण है। பாருங்க, நெகேமியாவுக்கு உண்டான ஒரு பாரம், नेहमिया को जो बोझ हुई, இந்த பாரம் அவனுக்குள்ள வந்து அழுத்தும் போது बोझ उसके ऊपर जब दबा रही थी, அவன் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தான். उपवास और प्रार्थना के अंदर था। அவனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பிளானை கொடுத்தார். परमेश्वर ने इसका अच्छा योजना दी। பாருங்க, அவனுக்கு உண்டான அந்த பாரத்துல तो उसके अंदर जो बोझ है, அவனுக்கு கர்த்தர் ஒரு பிளானை கொடுத்தார். परमेश्वर ने उसे एक योजना दिया, அவனுக்கு அத்தாரிட்டியை கொடுத்தார். एक हक दिया, அவனை அந்த பட்டணத்தை எருசலேம் பட்டணத்தை கட்டும்படி அவனை கர்த்தர் அனுப்பினார். और यरूशलेम को बांधने के लिए उसे भेजा। இன்னைக்கு அதே போலதான் आज वैसे ही இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने हमें भी भेजा है। நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியம் உண்டு. हम हर किसी को एक एक सेवा है। அந்த ஊழியம் எப்படி வரும்னா, वो सेवा कैसा आएगा? நம்மளுக்கு ஒரு பாரம் வரும். एक बोझ आएगा। அந்த பாரத்தினால் வரக்கூடிய ஊழியம், वो बोझ से आने वाला सेवा। பாரம் இல்லாம ஊழியம் வராது. बोझ नहीं तो सेवा नहीं आएगा। நான் சும்மா ஏதோ ஊழியத்தை செய்றேன் அப்படிங்கிறது கிடையாது. मैं ऐसे ही सेवा किया ऐसा नहीं। ஒரு பாரம் உங்களை வந்து அழுத்தும். एक बोझ आकर आपको दबाएगा। அந்த பாரம் வந்த பிறகுதான் वो बोझ आने के बाद ही ஊழியத்தின் பிளானிங் வரும். सेवकाई का प्लान भी आएगा। பாருங்க, இந்த நெகேமியா தீர்க்கதரிசி वो नेहमिया भविष्यवक्ता ஒரு மைனர் ப்ராஃபட் தான். एक छोटा सा भविष्यवक्ता है, ஆனா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடக்குது. लेकिन इसके जीवन में बहुत बड़ी चीज होती ஒரு है। பட்டணத்தையே எழுப்பி கட்ட போறார். एक शहर को ही वो बांधता है। இனி கர்த்தர் நம்ம யாவரையும் आज परमेश्वर हम सभी को தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर के राज्य को बांधने के लिए रखा है। அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு उस राज्य को बांधने के लिए கர்த்தர் உங்களுக்கு எந்த பாகத்தை கொடுத்திருக்கிறாரோ परमेश्वर ने आपको जो भाग दिया है அதை சிறப்பா செய்யுங்க. उसे
अच्छे से कीजिए அது வேற யாரையும் பார்க்க வேண்டாம். और किसी को मत देखिए। நான் இந்த ஊழியத்தை செஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ये सेवकाई को मैं करूंगा तो दूसरे क्या बोलेंगे, நான் இந்த காரியத்தை செஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, मैं इस चीज को करूंगा तो वो क्या कहेंगे, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். उसके बारे में चिंता नहीं होना। தேவன் உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுப்பாரானா, परमेश्वर ने यदि आपको एक बोझ दिया है நீங்க तो அவருக்கு உத்தரவாதமா இருக்கணும். आप उसके लिए जवाब देना है। நெகேமியா தீர்க்கதரிசி नहम्याह भविष्यद्वक्ता இவன் எல்லா अथॉरिटीயோட அவன் போறான் பாருங்க. वो पूरे अथॉरिटी के साथ जाता है। अथॉरिटीயோட போன உடனே जब अथॉरिटी के साथ जाता है இப்ப நெகேமியா எருசலேமுக்குள்ள வந்தாச்சு. नहम्याह यरूशलेम के अंदर आ गया। அங்க 3 நாள் இருக்கிறான். वहाँ 3 दिन रहता है। அங்க உள்ள யூதர்களை பார்க்கறான், वहाँ के यहूदियों को देखता है, அங்க உள்ள பிரபுக்களை பார்க்கறான், वहाँ के प्रभुओं को देखता है, अनेक ஜனங்களை அவன் பார்க்கறான், बहुत सारे लोगों को देखता है, ஆசாரியர்களை பார்க்கறான். याजकों को देखता है। ஆனா அவன் வந்த காரியத்தை வெளிப்படுத்தி காமிக்கல. लेकिन वो किस काम से आया है उसे बताया नहीं। எந்த காரியத்துக்காக கர்த்தர் அவனை அனுப்பினாரோ जिस काम के लिए परमेश्वर ने उसे भेजा है அது அவன் யார்கிட்டயும் சொல்லல முதல்ல. उसने किसी के पास नहीं बताया। இன்னைக்கு நிறைய நேரம் இப்படிதான் நடக்குது. आज बहुत सारे समय ऐसे होता है, போன உடனே நான் கர்த்தர் இப்படி ஊழியத்துக்கு அழைச்சார் அப்படி ஊழியத்துக்கு அழைச்சான்னு சொல்லிடுவாங்க. और जाते ही बोल देंगे परमेश्वर ने ऐसे मुझे सेवकाई के लिए भेजा वैसे भेजा है। ஆனா அது கரெக்ட் இல்ல. लेकिन वो सही नहीं। இந்த நெகேமியா என்ன செய்தார் அப்படினா, ये नहम्याह ने क्या किया, அவர் யார்கிட்டயும் எந்த வார்த்தையும் சொல்லல. वो किसी के पास कुछ भी नहीं बोला। ராஜாவுடைய அதிகாரத்தை காமிக்கல. राजा के जो अथॉरिटी को दिखाया नहीं। அவர் அமைதியா அவர் மட்டும் வேலை செய்ய ஆரம்பித்தார். शांति से काम करने लगा। இரவு நேரத்துல रात के समय அவர் இந்த எருசலேம்ல ஒவ்வொரு பாகமா போனார். यरूशलेम के हर एक बाग के अंदर गए। பள்ளத்தாக்கு வாசல் கிட்ட போறார். वो खाई के द्वार के पास जाकर அங்க இருந்து எல்லாத்தையும் வேவு பார்க்கறார். और वहां से सभी चीजों को परखता है। அங்க குப்பமேடு வாசல் கிட்ட போறார். और वो कचरे का ढेर वहां पर द्वार है उसके पास जाता है। அங்க இருந்து எல்லாத்தையும் வேவு பார்க்கறார். वहां से सभी चीजों को देखता है। இப்படி அப்ப ஊற்றுனுடைய அந்த வாசல் கிட்ட போறார். और झरने के द्वार के पास जाता है। அங்க இருந்து எல்லாத்தையும் வேவு பார்க்கறார். वहां से सारी चीजों को देखता है। எப்படி வேலைய ஆரம்பிக்கணும், कैसे काम शुरू करना है, எவ்வளவு பெரிய வேலை, कितना बड़ा काम है, எல்லாத்தையும் சர்வே பண்ண ஆரம்பித்தார். सारी चीजों का सर्वे निकाला। அவர் ஒத்தையில அந்த காரியத்தை செய்தார். वो अकेला ही वो काम किया। பாருங்க, தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாருன்னா परमेश्वर ने यदि आपको एक काम दिया है तो அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். उसकी समझदारी को परमेश्वर देगा। आमेन। பாருங்க, இந்த நெகேமியா தீர்க்கதரிசி ஒரு பானபாத்திரக்காரன் தான். ये नहम्याह भविष्यद्वक्ता एक पिलाने हारा है। அவனுக்கு கட்டடம் கட்டுறது பத்தி அவனுக்கு என்ன நாலேஜ் உண்டு? वो बांधकाम के बारे में क्या समझ होगा। ஒரு பட்டணத்தை அவன் கட்டி எழுப்பணும். एक शहर को ही बांध के उठाना है। அப்ப ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பணும்னா அவன் சிவில் இன்ஜினியரா இருக்கணும். तो अगर वो शहर को बांध के उठाना है तो वो एक सिविल इंजीनियर होना ஆனா चाहिए। இவன் ஒரு பானபாத்திரக்காரன். लेकिन ये पिलाने हारा है। தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும்போது परमेश्वर एक अभिषेक को जब देता है அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஞானத்தையும் वो கொடுத்துருவார். सारे चीजों के ज्ञान को दे देता है। அவங்க அந்த நெகேமியா பாருங்க, அவன் சிவில் இன்ஜினியர் மாதிரி பார்க்கறான். அவன் देखिए वो एक सिविल इंजीनियर के मानिक देखता है। அவன் ஒவ்வொரு வாசல் மேலயே போறான். हर एक द्वार पर जाता है। அங்க இருந்து பார்க்கறான் எப்படி கட்டணும், तो हर एक फाटक पर जाकर देखता है कि कैसे बांधना है, எவ்வளவு பெரிய வேலை, कितना बड़ा काम है। ஒரு சாதாரண வீடு கட்டறதுனாலே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. एक साधारण घर बांधना है तो कितना समस्या है। ஆனா இங்க ஒரு பெரிய நகரத்தை கட்ட வேண்டி இருக்குது. लेकिन यहाँ पर बहुत बड़े शहर को बनाना है। இவன் ஒரு தனி மனிதனா எல்லாத்தையும் சர்வே பண்ண ஆரம்பித்தான். ये एक अकेला मनुष्य सारे चीजों का सर्वे करने लगा। ஊழியத்துல தனிப்பட்ட ஊழியம் செய்யாவிட்டால், अगर आप व्यक्तिगत रूप में सेवकाई नहीं किए, அவங்களுடைய ஊழியம் அல்ல. उनका सेवा नहीं। சிலருக்கு ஊழியத்துல சப்போர்ட் வேணும், வந்துட்டே இருக்கணும். कुछ लोगों को सेवकाई के अंदर सपोर्ट आना ही चाहिए। சப்போர்ட் இல்லாட்டி அவங்க அப்படியே முடங்கி போயிருவாங்க. सपोर्ट नहीं तो ऐसे बैठ जाएंगे। ஐயோ கூட யாருமே இல்ல, உடனே படுத்துருவாங்க. कोई साथ में कोई नहीं, ऐसे सो जाएंगे। ஊழியத்துல தனிப்பட்ட முறையில ஊழியத்தை செஞ்சாகணும். आपके व्यक्तिगत रूप में आप सेवकाई करना है। அந்த ஊழியத்தை செய்யும்போது वो सेवकाई को करते समय கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆட்களை உங்களோடு சேர்ப்பார். सही समय में परमेश्वर लोगों को आपके आपे निकट लाएगा। இந்த நெகேமியா தீர்க்கதரிசி नहम्याह भविष्यद्वक्ता இவன் தனியா ஒரு ராத்திரி ஃபுல்லா போய் வேவு பார்க்க ஆரம்பிக்கிறான். रात भर जाकर वहां पर परखता है। ஆனா ஜனங்களுக்கு ஒண்ணும் புரியல. लेकिन लोग कुछ समझ नहीं पाए। இந்த நெகேமியா ஏன் வந்தான்ட்டு யாருக்கும் தெரியாது. नहम्याह क्यों आया कोई नहीं जानता। ஆனா இவன் மௌனமா வேலையை பார்த்து கொண்டே இருந்தான். लेकिन ये शांति से काम कर रहा था। அவன் மெதுவா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது वो शांति से जब आप काम कर रहा था, அவனுடைய பணியெல்லாம் பார்த்த பிறகு उसके सारे कामों को देखकर அதுக்கு பிறகு ஜனங்கள் எல்லாம் கூட்டினான். उसके बाद लोगों को जमा किया। ஜனங்களை கூட்டி लोगों को जमा करके அவங்களுக்கு தன்னுடைய அத்தாரிட்டியை சொன்னான். वो अपने
अथॉरिटी को दिखाता है, தான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேங்கிறத வெளிப்படுத்தி वो காமித்தான். क्यों इस जगह पे आया करके प्रकट करके दिखाया। இந்த எருசலேம் பட்டணம் இடிந்து போய் கிடக்குது. ये यरूशलेम शहर पना टूटा हुआ है, இத கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். इसे बांधने के लिए मैं आया हूँ, ராஜாவுடைய ஒரு அத்தாரிட்டியோட நான் வந்திருக்கிறேன். वो राजा के अथॉरिटी के साथ आया हूँ। அப்படின்னு சொன்ன உடனே ऐसे बोलते ही ஜனங்கள் எல்லாரும் அவனை நம்ப ஆரம்பிச்சாங்க. लोग उसे विश्वास करने लगे, அவனை நம்பி उसे विश्वास करके அவனோடு கூட வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. उसके साथ सेवा करने लगे। இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டியை நீங்க காமிக்கணும். आज परमेश्वर ने आपको जो अथॉरिटी दिया है उसे दिखाना है। தேவன் உங்களை அனுப்புனார், परमेश्वर ने आपको भेजा, அந்த அத்தாரிட்டியை நம்ம காமிக்க வேண்டிய उस இருக்குது. अथॉरिटी को आप दिखाना है। அத காமிக்கும் போது उसे दिखाते समय எப்போ ஜனங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ, जब लोग आप पर भरोसा करेंगे, அப்போதான் நீங்க செய்யற வேலையில அவங்களும் கை கொடுக்க முடியும். तब ही आपके कामों में वो हाथ दे सकते हैं, இல்லட்டி அவங்க கை கொடுக்கவே மாட்டாங்க. नहीं तो वो हाथ नहीं देंगे। ஒரு ஊழியத்துல ஜனங்கள் அவங்களை நம்பணும். एक सेवकाई के अंदर लोग उन्हें विश्वास करना है। மோசேஸை பற்றி பார்க்கும்போது मूसा के बारे में जब हम देखते हैं, கர்த்தர் மோசேஸ் அனுப்புனார் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட. इजराइल लोगों के पास मूसा को भेजा, என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, मेरे लोग गुलामगिरी के अंदर है, அவங்களை விடுவித்து கொண்டு வா उन्हें छुड़ा कर ले आ, அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோலை மட்டும் கொடுத்தாரு கையில. ऐसे बोलकर एक लाठी दे दिया हाथ में, பட்டயத்தை கொடுக்கல, तलवार नहीं, ஈட்டி கொடுக்கல, चाबुक नहीं, ஆனா ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு கையில. लेकिन एक चिन्ह को दिया है, நீ இத வச்சு நீ ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருவாய். इसके ये रख के तो लोगों को चलाएगा, இந்த மேய்ப்பனின் கோலை வச்சு நீ ஜனங்களை வழி நடத்துவாய். चरवा के लाठी से तू लोगों को चलाएगा। அதுல ஒரு காரியம் கர்த்தர் சொல்றார் மோசேஸ்ட்ட, उसमें एक चीज मूसा के पास कहता है, ஜனங்கள் உன்னை நம்பும்படியாக செய்யி, लोग तुझे भरोसा करें वैसे कर। ஜனங்கள் அந்த ஊழியத்தை நம்ப வேண்டும். लोग उस सेवकाई को भरोसा करना है। அந்த ஊழியத்தின் மேல் நம்பிக்கை வரல அப்படினா, वो सेवकाई के अंदर अगर भरोसा नहीं आएगा அந்த तो ஊழியம் பெருகாது, वो सेवा नहीं बढ़ेगा। அந்த ஒரு ஊழியம் பெருகணும்னா एक सेवा बढ़ना है तो ஜனங்கள் அந்த ஊழியத்தை நம்ப வேண்டும். लोग उस सेवकाई को भरोसा करना है। அப்ப அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. तो सेवक कैसा रहना है देखिए, அந்த ஊழியக்காரனை பார்த்தாலே அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். उस सेवक को देखते ही उनको विश्वास आना है, அவங்ககிட்ட அந்த अथॉरिटी இருக்கணும். उनके पास वो अथॉरिटी होना चाहिए। இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஒரு क्वेश्चन இருந்துச்சு. आज बहुत सारे लोगों के पास एक प्रश्न था, வால்டர் பிரதர்ட்ட ஒரு अथॉरिटी இல்ல, वॉल्टर भाई के पास कोई अथॉरिटी नहीं है, எது அடக்கம் பண்ண முடியாது, वो दफन नहीं कर सकते, கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது, शादी नहीं करा सकते। ஏன்னா அதுதானே முக்கியமான காரியம். वही महत्वपूर्ण बात है ना, ஒன்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும், இன்னொன்னு அடக்கத்துக்குள்ள காரியம். और एक सेवा, एक शादी कराना है और एक दफन कराना ஏன்னா है। நான் அதை யார்ட்டையுமே சொல்லவே இல்ல, मैं किसी के पास बोला भी नहीं, ஆனா அந்த अथॉरिटी என்கிட்ட இருந்துச்சு. वो अथॉरिटी मेरे पास था, ஆனா ஏற்ற நேரம் வரும்போது அதை வெளிப்படுத்த लेकिन முடியும். सही समय पर ही उसे प्रकट कर सकते हैं। இத மாம்ச பிரகாரமா நான் சொல்றேன், ये मांस के प्रकार के चीजों के बारे में बोलता हूँ, அதே மீது ஆவிக்குரிய ரீதியா ऐसे आत्मिक रीति से தேவன் உங்களுக்கு கொடுத்த अथॉरिटीய परमेश्वर ने आपको जो अथॉरिटी दिया है, நீங்க வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல தான் வெளிப்படுத்தணும். प्रकट करने के समय में ही प्रकट करना है, எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்த கூடாது. सभी समय में प्रकट नहीं करना। இந்த நெகேமியா தீர்க்கதரிசி ये नehemia भविष्यद्वक्ता யூதர்களை கூட்டுனா, यहूदियों को इकट्ठा किया, ஆசாரியர்களை கூட்டுனா, याजकों को इकट्ठा किया, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை கூட்டுனா, वहां के बड़े बड़े लोगों को इकट्ठा किया, தான் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினா, वो क्यों आया है उसके बारे में बताया। என்னுடைய ஊழியம் இதுதான், मेरा सेवा यही है, இந்த பட்டணத்தை கட்டணும், इस शहर पनाह को बांधना है, இந்த ஊழியத்துக்காக ராஜா எனக்கு अथॉरिटी கொடுத்திருக்கிறார். इस सेवकाई के लिए राजा ने मुझे अधिकार दिया है। அந்த अथॉरिटीயோட அங்க வேலை செய்ய ஆரம்பித்தான். वो अधिकारी के साथ में सेवा करने लगा, ஜனங்கள் நெகேமியாவை நம்ப ஆரம்பித்தாங்க. लोग नेहेमिया पर भरोसा करने लगे। இன்னைக்கு நம்ம ஊழியத்தின் ஜனங்களை என்ன செய்யணும்? நம்பணும். आज हमारे सेवकाई को भी लोग भरोसा करना है, அத நம்பினாதான் வேலை நடக்கும். उसे भरोसा करेंगे तो ही काम होगा। ஆரம்ப காலத்துல शुरुआत में இந்த ஊழியத்தை செய்யும் போது ये सेवा करते समय யாருக்கும் நம்பிக்கை வரல. किसी को विश्वास नहीं आया। எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, सभी लोगों ने क्या सोचा, எப்படி ஊழியத்தை செய்ய போறான் कैसा सेवा करेगा, அப்படி நினைச்சாங்க. ऐसे सोच रहे थे। ஆனா கர்த்தர் ஒரு பக்கம் இனி வேற ஒரு காரியத்துல கொண்டு போனார். लेकिन परमेश्वर एक तरफ मुझे और एक चीजों के अंदर लेकर गया। அந்த டிசம்பர் 2014 ஆண்டு 2014 दिसंबर को அந்த 21 நாள் உபவாசத்துல 21 दिन के उपवास के अंदर ராத்திரில அழுதுட்டே இருப்பேன். रात भर में रोता था ராத்திரி காலையில 5 மணிக்கு தான் தூங்குவேன். और सुबह 5 बजे ही सोता था। அந்த பாரம் என்னை அழுத்திக் கொண்டிருந்தது. वो बोझ मुझे दबा रही थी। அந்த பாரத்தின் நிமித்தம் उस बोझ की वजह से கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டார். एक सेवकाई को परमेश्वर ने हाथ में दिया। அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது उस सेवकाई को जब मैं पूरी लगातार कर रहा था, ஜனங்கள் என்னை நம்புறது வரைக்கும் நான் ஒண்ணுமே சொல்லல. लोग मुझे भरोसा करने तक मैंने कुछ नहीं कहा। எல்லாரும் நினைச்சாங்க, सभी ने सोचा என்ன ஆயிட்டு வால்டர் பிரதருக்கு என்ன ஹீப்ரு மொழி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, क्या हो
गया भाई वॉल्टर को हिब्रू भाषा सिखा रहे हैं, ஆனா அவங்களுக்கு தெரியல लेकिन वो नहीं जानते ஹீப்ரு மொழியின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். हिब्रू भाषा के द्वारा मैं परमेश्वर के नाम को बोल रहा था, ஹீப்ரு மொழியை காமிக்காம யெகோஷுவா பேரை சொல்ல முடியாது. और हिब्रू भाषा को दिखाए बिना यहोशुआ के नाम को बता नहीं सकते. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களுடைய நம்பிக்கை வர ஆரம்பித்தது. थोड़ा थोड़ा करके परमेश्वर का विश्वास बढ़ने लगा. இன்னைக்கு உலகம் எங்கும் கர்த்தருடைய கிருபை இருக்குது. आज पूरे संसार में परमेश्वर का कृपा है. अनेक ஜனங்கள் சாட்சி கொடுக்கறாங்க. बहुत सारे लोग गवाही देते हैं. எல்லா இடத்துலயும் ஸ்டூடண்ட்ஸ் ரைஸ் ஆயிட்டாங்க. सभी जगह में स्टूडेंट्स आ गए हैं. पर நேத்து தினத்துல சர்டிபிகேட் ப்ரோகிராம் ஒன்னு வச்சிருந்தோம். कल के दिन में एक सर्टिफिकेट प्रोग्राम हमने रखा. ஆன்லைன்ல சர்டிபிகேட் ப்ரோகிராம் இருந்துச்சு. ऑनलाइन सर्टिफिकेट प्रोग्राम था. எல்லாரும் அருமையான சாட்சிகள் சொன்னாங்க. बहुत सारे लोगों ने अद्भुत गवाही दिया. சவுதியில இருந்து சொன்னாங்க, सऊदी से दिए, நார்வேல இருந்து சொன்னாங்க, नॉर्वे से दिया है, மலேசியால இருந்து சொன்னாங்க, मलेशिया से बोले, இன்னும் நிறைய இடத்துல இருந்து சொன்னாங்க. ऐसे बहुत सारे जगह से बोले. கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலயும் ஜனங்கள் நம்ப வைக்கிறார். परमेश्वर हर एक जगह पे लोगों को विश्वास करने के लिए रखता है. ஏன் தெரியுமா? क्योंकि அவங்க தேசத்தை அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். वो उनके शहर उनके देश के अंदर वो परमेश्वर के राज्य को वो बांधना है. இந்த ஊழியத்தை நம்பாம யாரும் செய்ய முடியாது. ये सेवकाई को भरोसा किए बिना कोई कर नहीं सकता. பாருங்க, நெகேமியாவுடைய ஊழியத்தை நம்பினாங்க. नेहेमिया के सेवकाई को परमेश्वर ने भरोसा किया. அடுத்தது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்ட ஆரம்பித்தாங்க. और उसके बाद लोग सब मिलकर बांधने लगे. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, नेहेमिया 3 अध्याय में अगर आप देखेंगे, அது கட்டுமான பணி அங்க துவங்குது. वो बांध काम शुरू हो गया है. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆட்டு வாசலை கட்டினாங்க. कुछ लोग बेड़ फाटक को बांधे. மொத்தம் 10 வாசல்கள் இருக்குது. कुल 10 फाटक हैं. यरूशलेम சுற்றி அதுல 10 வாசல்கள் இருக்குது. और यरूशलेम के शहर पनाह में 10 फाटक हैं. அதுல முதல் வாசல் ஆட்டு வாசல். पहला फाटक जो है बेड़ फाटक, ஆட்டு வாசல் கட்டுனாங்க. बेड़ फाटक बांधे. ஒரு சிலவங்க மீன் வாசல் கட்டினாங்க. और कुछ लोग मछली फाटक बांधे. அடுத்தது பழைய வாசல் கட்டினாங்க. और पुराने फाटक को बांधे. அப்புறம் பள்ளத்தாக்கின் வாசல் கட்டினாங்க. तराई के फाटक को बांधे. குப்பமேடு வாசல் கட்டினாங்க. कूड़ा फाटक बांधे. அப்புறம் ஊற்றுக்கண் வாசல் கட்டினாங்க. सोते का फाटक बांधे. தண்ணீர் வாசல் கட்டினாங்க. जल का फाटक. குதிரை வாசல் கட்டினாங்க. घोड़ा फाटक. கிழக்கு வாசல் கட்டினாங்க. और पश्चिम फाटक. அடுத்தது ஒரு முக்கியமான வாசல் ஹீப்ருல கொடுத்திருக்குது. और वो महत्वपूर्ण फाटक है, वो हिब्रू में दिया है. மிஃப்காட் வாசல். मिफ्काट फाटक. மிஃப்காட் வாசல் கட்டினாங்க. मिफ्काट फाटक बांधे. இந்த 10 வாசல் அவங்க கட்டறாங்க. ये 10 फाटक वो बांधते हैं. இப்படி கட்டுமான பணி துவங்கிட்டு ऐसे बांध काम शुरू हो गया. எருசலேம் பட்டணம் எவ்வளவு பெரிய பட்டணம் தெரியுமா? यरूशलेम शहर कितना बड़ा है पता है आपको? இன்னைக்கு அங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு போறாங்க. டூரிஸ்டா. आज वहां देखने के लिए लोग टूरिस्ट बनकर जाते हैं. அங்க போய் பார்க்கிறதுக்கு போறாங்க. ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியல. और जाकर देखने के लिए जाते हैं, वो पूरा समाप्त नहीं होता. 10 நாள் இருந்தாலும் ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியல. 10 दिन रहेंगे तो भी पूरा समाप्त नहीं होता. அந்த பட்டணம் பெரிய பட்டணம். वो शहर बहुत बड़ा है. இத கட்டுறதுக்கு ஜனங்கள் எழும்பிட்டாங்க. इसे बांधने के लिए लोग उठ गए. நெகேமியா எந்திக்கும் போது ஒரு மனுஷன் மட்டும்தான். और नेहेमिया जब उठा तब केवल एक ही व्यक्ति. அவன் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்? वो कैसे इस चीज को कर सकता है? கர்த்தர் அவனுக்கு ஒரு பிளானை கொடுத்தார். परमेश्वर उसे एक प्लान को दिए. அவன் வேற எதுவுமே யோசிக்கல. वो और कुछ नहीं सोचा. நான் இது எப்படி கட்ட போறேன்னு சொல்லி யோசிக்கல. वो उसे कैसे बांधने वाले नहीं सोचा. அவனுக்கு கிடைச்ச ஒரு பிளான். उसको जो मिला है एक प्लान. அந்த अथॉरिटी, वो अधिकार, அப்புறம் ஜனங்களுடைய நம்பிக்கை, और पर लोगों का भरोसा, இது எல்லாம் வந்த உடனே ये सब होने के बाद கட்டுமான பணி துவங்கிட்டு वहां बांध काम शुरू हो गया. எல்லாரும் கட்டி கொண்டு இருந்தாங்க. सभी लोग बांध रहे थे. அப்படி கட்டி கொண்டு பாதி இது கட்டி முடிச்ச உடனே और आधे में वो बांध काम शुरू करते ही இப்போ தான் அங்க இருந்து ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வருது. अभी वहां के लोगों को समझ में आता है. இந்த யூதர்கள் திரும்ப எருசலேமின் பட்டணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. यहूदी लोग दोबारा यरूशलेम शहर पनाह को बांधने लगे. நமக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. हमारे विरुद्ध युद्ध करने लगेंगे. ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் வந்து और शुरुआत में कुछ लोग आकर அவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. उनकी टट्टा उड़ाने लगे. ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. बहुत टट्टा उड़ाए. மார்க்கஸ் நிறைய பேர் எந்திப்பாங்க. ऐसे टट्टा उड़ाने वाले बहुत सारे उठेंगे. நெகேமியாவுடைய ஆட்கள் எல்லாரும் கட்டுமானம் கட்டிட்டு இருக்கும்போது और नेहेमिया के लोग जब बांध काम को कर रहे थे, எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. सभी लोग टट्टा उड़ाए. என்ன அந்த சுவர் ரொம்ப பலவீனமா இருக்குது. क्या ये दीवार बहुत कमजोर है. ஒரு நரி ஓடுனா கூட விழுந்து போயிடும். एक भेड़िया ऊपर से जाएगा तो गिर जाएगा. அது ஓடுனா கூட கீழே விழுந்துரும். वो भागेगा तो भी गिर जाएगा. அப்படி சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ऐसे टट्टा उड़ाने लगे. நெகேமியாவுடைய நாட்கள்ல नेहेमिया के समय में கட்டடம் கட்டி கொண்டு இருக்கும்போது और जब बांध काम शुरू हुआ, எல்லாரும் அந்த ஊழியத்துக்கு விரோதமா எந்திச்சாங்க. सभी लोग उस सेवा के विरुद्ध उठे. ஆனா அந்த நெகேமியா என்ன செய்தான் தெரியுமா? लेकिन वो नेहेमिया ने क्या किया? ஜனங்கள் எல்லாரையும் பலப்படுத்தினான். सारे लोगों को बल दिया. அவன் சொன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். उसने कहा परमेश्वर हमारे साथ है. நீங்க தைரியமா வேலையை செய்யுங்க. आप धैर्य
धैर्य के साथ काम को कीजिए। யார் வந்தாலும் நம்ம பாத்துக்கிடலாம். कोई आएगा तो हम देख लेंगे। ஒரு கையில ஆயுதத்தை கொடுத்தான், एक हाथ में तलवार को दे दिया, இன்னொரு கையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, और दूसरे हाथ से काम कर रहे थे। எல்லாம் ரெடி பொசிஷன்ல இருந்தாங்க, सब तैयार स्थिति में थे, வேலைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது, और काम के लिए काम हो रहा है। யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தாங்க, और यदि कोई लड़ने के लिए आए तो युद्ध के लिए भी तैयार है। ரெண்டுக்கும் அவங்க ஆயத்தத்தோடு நடந்துட்டு दोनों இருந்தாங்க। चीज के लिए वो तैयार थे। இன்னைக்கு அதே போல தான் நம்மளும் காணப்படணும்। आज हम भी वैसे ही दिखाई देना है। இந்த ஊழியத்துல நிறைய பேர் எழும்புவாங்க விரோதமா। इस सेवकाई में बहुत सारे लोग विरुद्ध उठेंगे। உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கணும், आपके हाथ में एक तलवार होना है। நீங்க கட்டுமான பணியை தொடங்கிட்டு இருக்கணும், आप बांधकाम को शुरू करना है। நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்யணும், हम जो काम करना है उसे करते ही रहना உங்க है। கையில கர்த்தர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கார், आपके हाथ में परमेश्वर ने एक तलवार को दिया है। அதுதான் யெகோஷுவாவின் நாமம், वही यहोशुआ का नाम है। அவருடைய பெயர் தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், उसका नाम ही दोधारी तलवार है। அந்த பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், उस तलवार को परमेश्वर ने हमारे हाथ में दिया அந்த है। பட்டயத்தை வச்சு उस तलवार को रखे, எதிரி யார் வந்தாலும் வெட்டி போடுங்க, और जो भी विरोधी आता है उसे मार गिराइए। ஆவிக்குரிய விரோதிகள் வருவான், आत्मिक विरोधी उठेंगे, பிசாசு வருவான், शैतान उठेगा, பிசாசு தன்னாலே வேலை பார்க்க முடியாது, और शैतान अपने आप से काम नहीं कर அவன் सकता। வேலை பார்க்கிறதுக்கு ஒரு சரீரம் தேவை, वो काम करने के लिए एक शरीर चाहिए। யார் மூலமாவது வந்து வேலை செய்வான், वो किसी के द्वारा भी आके काम करेगा। கர்த்தருடைய நாமத்தினால ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, परमेश्वर के नाम से विजेता ஏன்னா को लीजिए। கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், क्योंकि परमेश्वर ने हमें एक प्रतिज्ञा दिया है। உங்களுக்கு விரோதமா ஒரு வழியாக வருவார்கள், और तेरे मार्ग एक मार्ग से तेरे विरुद्ध आएंगे, ஆனா ஏழு வழியாக சிதறடிக்கப்படுவார்கள், 7 मार्ग पर इतर पितर हो जाएंगे। அவங்க சிதறடிக்கப்படுவாங்க, वो इतर पितर हो जाएंगे। ஏன் தெரியுமா? क्यों? கர்த்தருடைய நாமத்தை நீங்க தரிச்சிருக்கீங்க, परमेश्वर के नाम को आपने पहना है, கர்த்தருடைய நாமத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க, परमेश्वर के नाम को आपने पकड़ा है। அதுதான் இருக்கிறதுல பெரிய ஆயுதம்। उस सभी में वही बड़ा हथियार है। பாருங்க, இந்த நெகேமியா எல்லாரையும் பலப்படுத்தினா, देखिए नेहेमिया जो है सबको बल देता है, பலப்படுத்தின உடனே बल देते ही எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க திரும்ப। सभी लोग काम करने लगे। அப்போ நெகேமியா சொன்னா, तब नेहेमिया ने कहा, பாருங்க வாசிங்க நெகேமியா 4ஆம் அதிகாரம், नेहेमिया का 4था अध्याय, அதுல 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம்। उसमें 19वें वचन को पढ़ेंगे। 4:19 நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாயிருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம்। பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, और नेहेमिया भविष्यद्वक्ता सभी को बुलाकर कहता है, வேலை பெரிதும் விசாலமா இருக்குது, और काम बहुत बड़ा है और ज्यादा है। இந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா? ये काम किस प्रकार का काम है? இது பெரிதான ஒரு வேலை, விசாலமான ஒரு வேலை, और ये महान काम है, बड़ा काम है। இன்னைக்கு நம்ம செய்யற வேலையும் கூட, आज हम जो कर रहे हैं उस काम को भी, நம்ம செய்யற அந்த ஊழியம் கூட, हम जो सेवा करते हैं इस चीज को, இது பெரிதான ஒரு வேலை, விசாலமான ஒரு வேலை, ये एक बड़ा काम है, एक फैला हुआ काम है। இந்த நேரத்துல इस समय में நம்ம எல்லாரும் வெகு வெகு தூரத்துல நம்ம இருக்கிறோம், हम सब बहुत दूर हैं, கட்டடமான பணி ஆரம்பிக்கும் போது और जब बांधकाम शुरू करते हैं எல்லாரும் பக்கத்துல இருந்தாங்க, सभी लोग करीब थे, கட்டுமானம் நடக்க நடக்க நடக்க, और जब बांधकाम हो रहा था, ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப தூர தூர போக ஆரம்பிச்சிட்டாங்க, लोग सब दूर दूर जाने लगे। சத்தம் போட்டு கூப்பிட்டா கூட பக்கத்துல வர முடியாது, और ज्यादा आवाज दे के पुकारेंगे तो भी करीब नहीं आ सकता। எவ்வளவு சத்தம் போட்டாலும் அவங்க காதுக்கு போய் சேராது, जितना भी आवाज करो उनके कान तक नहीं पहुंचेगा। அப்போதான் நெகேமியா ஒரு காரியத்தை செய்றார், तभी नेहेमिया एक काम करता है, அவன் கூட ஒரு மனிதனை வைத்தார், और उसके साथ में एक व्यक्ति को रखा, அவன் கையில ஒரு எக்காளத்தை கொடுத்தான், उसके हाथ में एक दुधारी को दे दिया। அவன் அந்த எக்காளத்தை ஊதல, वो उस दुधारी को नहीं फूका, ஆனா அவன் கூட ஒருத்தன் இருக்கிறான், लेकिन उसके साथ एक व्यक्ति है, அவன் கையில எக்காளத்தை கொடுக்கிறான், उसके हाथ में दुधारी को देता है। அவன் ஜனங்களை பார்த்து சொன்னான், वो लोगों को देखकर बोला, எக்காளத்தை ஊதுவேன், मैं दुधारी फूकूंगा। எக்காளம் ஊதப்படும் போது जब दुधारी फूका जाता है, சத்தத்தை கேட்ட உடனே जब आवाज आएगी, நீங்க எங்க இருந்தாலும் आप जहां कहीं भी हो, எக்காளம் பக்கத்துல வந்துருங்க। वो दुधारी की तरफ आ जाना। எக்காளமானது என்ன? दुधारी क्या है? எக்காளம் ஒரு செய்தி, दुधारी एक संदेश है, கட்டுமான பணிக்கு தேவையான ஒரு செய்தி, और बांधकाम के लिए जो संदेश चाहिए वो संदेश है। எக்காளம் விளங்காத சத்தமிட்டால், और दुधारी जो है समझ में नहीं आता ऐसे फूकेगा तो யுத்தத்துக்கு யார் ஆயத்தமாவா? युद्ध के लिए कौन तैयार होगा? யுத்தத்துல எக்காளத்தை யூஸ் பண்ணுவாங்க, और युद्ध के अंदर दुधारी को इस्तेमाल करते हैं, குதிரை வீரர்களுக்கு வேற மாதிரி ஊதுவாங்க, और घोड़सवार लोगों को एक अलग तरीके से फूंकते हैं, கால்நடை வீரர்களுக்கு அவ்வளவு வித்தியாசமா ஊதுவாங்க, और पैर से जो लड़ते चल चल के जाके जो
जो लड़ते हैं उनके लिए अलग से फूंकते हैं, அம்பு வச்சிருவனுக்கு வேற மாதிரி ஊதுவாங்க. और धनुष बाण जो फेंकते हैं उनके लिए अलग से फूंकते हैं। எக்கால விளங்காத சத்தமிட்டால் और यदि अगर दुधारी का आवाज ना समझ का होगा, எந்த வீரன் என்ன செய்யணும்னே தெரியாது. वो कौन क्या करना है को समझ में नहीं आएगा। குதிரை வீரனுக்கு அங்க கட்டளை கிடைச்சதா? घोड़सवार को वहां पर आज्ञा आया क्या? இல்லாட்டி கால்நடை வீரர்களுக்கு கட்டளை கிடைச்சதா? या फिर चल के जाने वालों को आज्ञा आया? எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிரும். सब गड़बड़ी में रहेंगे। எக்காலம் விளங்காத சத்தம் கொடுக்க கூடாது. और दुधारी जो है अनजान आवाज नहीं देना, எக்காலம் விளங்கக்கூடிய ஒரு சத்தமா இருக்கணும். और दुधारी का आवाज जो है समझने वाला आवाज होना चाहिए। இப்போ ஒண்ணுல எங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போதுன்னு வைங்க. अब यहाँ कुछ नहीं, यहाँ से एक एम्बुलेंस जाता है, அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிரும். उस आवाज को सुनते ही आप समझ जाएंगे, உங்களுக்கு ஒரு செய்தி வரும். एक संदेश मिलेगा, யாரோ சீரியஸா இருக்காங்க. कोई तो सीरियस है, அந்த செய்தி உங்க காதுக்கு வந்துரும். वो संदेश आपके कान तक आएगा। என்ன ஆம்புலன்ஸ் சொல்லிட்டா போகுது? वो एम्बुलेंस बोल कर जाता है क्या? या ஒருத்தர் சீரியஸா இருக்கார், வழி விடுங்கன்னு சொல்லுது. एक भाई सीरियस है, अब मार्क दो करके அந்த சத்தமானது அந்த செய்தியை பரப்புது. वो आवाज जो है वो संदेश को फैलाता है। ஒரு ஃபயர் பிரிகேட் இருக்குது. एक फायर ब्रिगेड है, அது அந்த வண்டி போச்சு அப்படினா वो गाड़ी अगर आएगा तो நமக்கு தெளிவா நமக்கு நியூஸ் கிடைச்சது. और सही तरीके से खबर मिलता है, எங்கேயோ தீ பிடிச்சிருக்குது, कहीं तो आग लगी हुई है, தீ அணைக்கும் பட போகுது, और आग बुझाने वाली सेना जा रही அந்த है। செய்தி நமக்கு வந்துருது. वो संदेश हमें आता है। இப்போ ஆம்புலன்ஸும் ஒரே சத்தம், अब एम्बुलेंस भी एक ही आवाज, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் ஒரே சத்தம், और आग बुझाने वाली गाड़ी भी एक ही आवाज, ஐஸ்கிரீம் வண்டிக்காரனும் ஒரே சத்தம். और आइसक्रीम जो बेचता है उसका भी एक ही आवाज। அப்போ யார் எப்படி கண்டுபிடிப்பா? तो कौन कैसे पहचानेगा? சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கடை வண்டிக்காரன் வந்துட்டானா கரெக்ட்டா தெரியும். और बच्चों को अगर आइसक्रीम वाला आ गया तो बराबर मालूम है। இங்க அப்படி வர்றது இல்ல, ऐसे नहीं आते यहाँ पर, இல்ல ஆனா ஊர்ல எல்லாரும் வருவாங்க. गांव में आते हैं। அந்த சத்தம் வந்த உடனே நமக்கு ஒரு செய்தி கிடைக்குது. वो आवाज आते ही एक संदेश आता है, ஐஸ்கிரீம் கடை வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. वो आइसक्रीम वाला आ गया। அதே மாதிரி ऐसे ही எக்காலம் ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது दुधारी एक आवाज को देने वाला है, அது நமக்கு ஒரு செய்தி கொடுக்குது. वो हमारे लिए एक संदेश को देता है। இங்க நெகேமியா தீர்க்கதரிசி சொன்னார், नहम्याह भविष्यद्वक्ता कहता है எக்கால ஊதப்படும். दुधारी फूंक आ जाएगा। அப்ப நீங்க எந்த பகுதியில இருந்தாலும் பரவாயில்ல, तो आप कोई भी स्थान में क्यों ना हो, எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துருங்க. सभी को छोड़कर मेरे पास आओ। கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर हमारे लिए युद्ध करेगा। கர்த்தர் ஆரம்பத்துல இருந்து நெகேமியா கூட இருந்தார். परमेश्वर शुरुआत से ही नहम्याह के साथ में थे। இந்த எக்காலம் ஊதும் போது மட்டுமல்ல, ये दुधारी फूंकने के समय केवल नहीं, அவனுக்கு பாரத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான். उसको बोझ देने वाला भी परमेश्वर ही है। அவனை உபவாசத்துல கடந்து வர செய்ததும் கர்த்தர் தான். उपवास के अंदर लाने वाला भी परमेश्वर ही है। அவனை ஜெபிக்க வைத்ததும் கர்த்தர் தான். उसको प्रार्थना कराने वाला भी परमेश्वर ही है। அவனுக்கு பிளான் கொடுத்ததும் கர்த்தர் தான். और उसको प्लान देने वाला भी परमेश्वर ही है। அத்தாரிட்டி கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புனதும் கர்த்தர் தான். अधिकार देकर यरूशलेम भेजने वाला भी परमेश्वर ही है। அவன் தனியா ராத்திரி ஃபுல்லா போய் வேவ் பார்த்து கொண்டிருந்த போது அவன் கூட இருந்தது கர்த்தர் தான். और जब अकेले में और रात में जब देश को परख रहा था, परमेश्वर उसके साथ में थे। ஜனங்கள் எல்லாரும் அவனை நம்ப வைத்ததும் கர்த்தர் தான். और सभी लोग उसको पर भरोसा आना चाहिए करके किया, वो परमेश्वर है। அவனும் கூட சேர்ந்து எல்லாரும் வேலை பக்கம் வைத்ததும் கர்த்தர் தான். और उसके साथ रहकर सभी लोगों को काम करने के लिए रखने वाला भी परमेश्वर है। இப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு காமிக்க கூடிய நேரம் வந்துட்டு, अब परमेश्वर किस प्रकार का है करके दिखाने का समय आ गया। அவன் சொன்னான், நான் எக்கால ஊதுவேன், मैं दुधारी फूंकूंगा, எல்லாரும் என்னிடத்தில் வந்துருங்க, सभी लोग मेरे पास आइए, வேலை பற்றி கவலைப்பட வேண்டாம், काम के बारे में चिंता मत ஏன்னா कीजिए, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். क्योंकि परमेश्वर हमारे लिए लड़ेगा। இந்த ஊழியத்தில் அப்படிதான் நடக்கணும். इस सेवकाई के अंदर ऐसे ही होना है। ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். हर किसी के लिए एक सेवा देता है। நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க. बहुत सारे बड़े बड़े सेवक हैं। எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான். सभी को इस प्रकार का सेवा है। நான் சொல்றதுனால என்னுடைய ஊழியத்தோட இணைச்சு நான் சொல்றேன். मैं अब कर रहा हूं, इसके लिए मेरे सेवकाई के साथ जुड़कर कर रहा हूं। இதுல நீங்க உங்களுடைய ஊழியத்தை இணைச்சு பாருங்க. आप अपने सेवा को जोड़कर देखिए। ஒருவேளை உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படலனா, हो सकता है आपको सेवा नहीं दिया गया நீங்க होगा। எந்த ஊழியத்தோடு இணைஞ்சு இருக்கீங்களோ, आप जिस सेवा के साथ जुड़े हुए हैं, அந்த ஊழியத்தின் தரிசனத்தை நீங்க நிறைவேற்றணும். उस सेवा के दर्शन को आप पूरा कर सकते हो। அந்த ஊழியத்தின் தரிசனத்தை நிறைவேற்றது கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார். उस सेवा के दर्शन को पूरा करने के लिए परमेश्वर ने आपको बुलाया இன்னைக்கு होगा। நம்ம நெகேமியாவாக காணப்படும். आज हम नहम्याह के बाने दिखना है, அல்லது நெகேமியா கூட இருந்த ஜனங்களாக या காணப்படும். फिर नहम्याह के साथ में जो लोग थे उनके जैसे दिखना है। ரெண்டுல ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். दोनों में कोई ना कोई चीज होना है। இன்னைக்கு நம்மளுடைய ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு சிந்திச்சு आज பாருங்க. हमारा सेवा किस प्रकार का है सोच कर देखिए। கடைசில எக்கால ஊதப்படும். आखिर में एक दुधारी फूंका जाता है। கடைசி எக்காலம் தொனிக்கும் போது आखिरी दुधारी फूंकने के समय நம்ம में எல்லாரும் என்ன செய்வோமா? हम सब क्या करेंगे? மறுரூபமாக்கப்படுவோம். रूपांतर हो जाएंगे। மறுரூபமாய் என்ன செய்வோம்? रूपांतर होकर क्या நம்மளுடைய करेंगे? பெரிய நெகேமியா ஒருத்தர் இருக்கிறார். हमारा बड़ा नहम्याह एक है, அதுதான் யெகோஷுவா. वही यहोशुआ है। அவர்தான் நமக்கு பெரிய நெகேமியா. वही बड़ा नहम्याह है। அவரிடத்தில் ஆகாயத்தில் நம்ம उसके எடுத்துக்கொள்ளப்படுவோம். पास हम स्वर्ग
में उठाए लिए जाएंगे மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள் और जो मर गए वो सब पहले उठेंगे அதுபோல் உயிரோடு இருக்கிற நாம் उसके बाद जीवित जो हम हैं அவர்களோடு கூட சேர்ந்து उनके साथ मिलकर மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் मध्य आकाश के अंदर जाएंगे அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் போது वहां उठाए ले जाने के बाद கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு परमेश्वर हमारे साथ है ஜனங்கள் இங்க தேடுவாங்க लोग यहाँ पर ढूंढेंगे ஆனா நம்மள கண்டுபிடிக்க முடியாது लेकिन हमें वो पहचान नहीं सकते ஏன் நம்மள தேடி அவங்க கண்டுபிடிக்க முடியாது हमें ढूंढ कर भी वो पहचान ढूंढ भी नहीं सकते கொஞ்சம் தேடி பாப்பாங்க थोड़ा ढूंढ के देखेंगे கிடைக்கலன்னு உடனே अगर नहीं मिले तो நல்ல வேளை போயிட்டாருப்பா अच्छा हुआ गया ஏன்னா இந்த உலகம் உங்களை நேசிக்காது क्योंकि ये संसार आपसे प्रेम नहीं करेगा ஐயோ காணுமே பவுல் பிரதர் காணுமேன்னு சொல்லி தேட மாட்டாங்க वो पॉल भाई गायब हो गए करके ढूंढेंगे नहीं நல்ல வேளை போயிட்டார் எங்க போயிட்டாரோ தெரியல अच्छा हुआ गया कहाँ गया मालूम नहीं ஏன்னா இந்த உலகம் நம்மள நேசிக்காது क्योंकि ये संसार आपसे प्रेम नहीं இந்த करेगा உலகம் நம்மள வெறுக்கும் ये संसार नफरत करेगी இந்த உலகம் நம்மள வெறுக்கிறதுனால ये संसार नफरत करने की वजह அவர் से நம்மள நேசிக்காருன்னு சொல்லி वो அர்த்தம் हमें प्रेम करता है ये मतलब है। ஊழியத்தின் பாகத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க सेवकाई के बात को सोच कर देखिए ஒன்னு நீங்க நெகேமியாவா இருப்பீங்க एक तो आप नेहेमिया होना है இல்லாட்டி நெகேமியாவோட தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக இருப்பீங்க या फिर नेहेमिया के दर्शन को पूरा करने वाले लोग இந்த ரெண்டு காரியத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கும் ये दोनों चीजों में कुछ तो है தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ परमेश्वर जिस काम के लिए आपको बुलाए அந்த அழைப்புல உறுதியா இருங்க उस बुलाहट में स्थिर रहिए உற்சாகத்தோடு செய்யுங்க और उत्सुकता के साथ कीजिए அவர் உங்க கூட இருக்கிறார் वो आपके साथ में है அந்த ஜனங்கள் கட்டடத்தை கட்டும்போது वो लोग जब वो शहरपनाह को बांध रहे थे எல்லாரும் அவங்க பலத்துல கட்டுனாங்க सभी लोग उनके बल से बांधे எல்லாம் கட்டி முடிஞ்சது सब बांध कर खत्म हुआ எருசலேம் மலங்க நல்லா கட்டி और முடிஞ்சது यरूशलेम का शहरपनाह अच्छे से बांध दिया கர்த்தர் மகிமையாக அந்த பட்டணத்துக்குள்ள இறங்கினார் परमेश्वर महिमा के साथ उस शहरपनाह के अंदर उतर गए இன்னைக்கு இந்த ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் இங்க கட்டப்படணும் आज वो परमेश्वर का राज्य वहां पर बांधा जाना அதுக்கு है நம்ம என்ன செய்ய போறோம் उसके लिए हम क्या करने वाले हैं ஒண்ணு நீங்க நெகேமியா இருந்து நீங்க தரிசனத்தை நிறைவேற்றணும் एक तो आप नेहेमिया रहकर दर्शन को पूरा करना है இல்லத்தி அந்த ஜனங்களா இருந்து நெகேமியாவோட தரிசனத்தை நிறைவேற்றணும் या फिर आप लोग बनकर नेहेमिया के दर्शन को पूरा करना பாருங்க है இந்த நெகேமியா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி नेहेमिया एक बढ़िया भविष्य दिखता है அவருடைய ஊழியம் எப்படி இணைஞ்சிருக்கு பாத்தீங்களா उसका सेवा कैसा जुड़ा हुआ है देखिए இந்த கடைசி நாட்கள்ல इस आखिर दिनों में கடைசி எக்காலம் துணிக்கும் आखिरी दुदारी फूका அந்த जाएगा எக்காலம் துணிக்கும் போது वो दुदारी फूका जाने के நம்ம समय में எல்லாரும் அங்க கூட்டப்படுவோம் हम सभी लोग वहां शामिल हो இந்த जाएंगे இந்த வேலையெல்லாம் அங்க விட்டுட்டு ये सारे कामों को छोड़कर அது நிறைவேற்றுமோ இல்லையோ वो काम पूरा करते हैं कि नहीं ஆனா அந்த வேலையை விட்டு கர்த்தர் கூப்பிடுற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் लेकिन जो परमेश्वर इस काम को छोड़कर जहां बुलाता है वहां கர்த்தர் जाएंगे। நிச்சயமா நம்மளை ஆசீர்வாத தருவார் परमेश्वर जरूर हमें आशीष देगा வேலை பெரிதும் விசாலமா இருக்குது और काम बहुत बड़ा है और फैला हुआ है இன்னைக்கு இந்த பத்லாப்பூர் ஏரியால आज इस बदलापुर शहर के अंदर இன்னைக்கு நம்ம இந்த பத்லாப்பூர்ல இருக்கிறோம் हम सब बदलापुर के अंदर हैं அதனால பத்லாப்பூர்னு சொல்றேன் इसलिए बदलापुर कहता हूँ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க हर कोई अलग अलग जगह पे है எந்தெந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ जिस जगह में परमेश्वर ने आपको रखा है அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை கட்ட ஆரம்பிங்க उस जगह में परमेश्वर के नाम को बांधिए அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க उस जगह में परमेश्वर के नाम के बारे में बोलने लगी இப்ப சமுத்திர நான் சூரத் போயிட்டு இருந்தேன் और हाल ही में मैं सूरत जा रहा था பஸ்ல போயிட்டு இருந்தேன் बस में जा रहा था பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான் करीब में एक व्यक्ति था நல்லா ஒரு மாதிரி ஸ்டைல்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தான் वो अलग स्टाइल में बैठा था என்கிட்ட வழி கேட்டான் சூரத் எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி मेरे पास उसने मार्ग बताया सूरत कितना समय है நானும் புதுசா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன் तो मैंने कहा मैं भी नया हूँ मुझे मालूम नहीं நீங்க பிசினஸ்க்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் तो उसने पूछा कि आप व्यापार के लिए जा रहे हो क्या இல்லப்பா நான் பிரேயருக்கு போயிட்டு இருக்கேன் नहीं भाई मैं प्रेयर के लिए जा रहा பிரேயருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நேராயிட்டான் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டான் हूँ प्रेयर के लिए जा रहा हूँ बोलने से ही वो सीधा बैठ गया காலெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி வச்சிருந்தான் वो पैर एकदम ऐसे अलग तरीके से बैठ रखा மடக்கி था மேலெல்லாம் பட்டுக்கிட்டு இருந்துச்சு और मेरे ऊपर सब गिर लग रहा था ஜெபத்துக்கு போறேன்னு சொன்னே கால்ல ஸ்ட்ரைட் ஆக வந்துட்டான் जब प्रार्थना के लिए जा रहा हूँ करके बोला तो वो सीधा बैठ गया அவர் கேரளாக்காரரு वो एक केरला व्यक्ति है தமிழ் நல்லா தெரியும் அவருக்கு तमिल अच्छे से मालूम है பேசிட்டே இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்கட்டுமான்னு கேட்டேன் जब बात कर रहे थे तो मैंने उनसे बोला कि मैं आपके पास 2 सवाल रखता हूँ ஏன்னா அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஆபிரகாம் அந்தோனி அப்படின்னு சொல்லி சொன்னார் क्योंकि उनका नाम जब मैं पूछा तो उन्होंने बोला कि अब्राहम एंथनी அந்தோனி சொன்ன உடனே அப்ப நினைச்சிட்டு இவர் ரோமன் கேத்தலிக் தான் एंथनी बोलते ही मैं समझ गया कि ये रोमन कैथोलिक அப்ப है நான் சொன்னேன் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேக்குறேன் तो मैं आपके पास 2 सवाल पूछता हूँ கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் पूछूं क्या पूछा தாராளமா கேளுங்க அப்படின்னு சொன்னாரு उन्होंने कहा कि पूछो மேரியினுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் मरियम का असली नाम क्या है करके पूछा உடனே அவர் முழிக்க ஆரம்பிச்சாரு तो ऐसे ही सोचने लगा பிரதர் நான் பைபிளுக்குள்ள அதிகமா போறது இல்ல பிரதர் भाई मैं बाइबल के अंदर ज्यादा जाता नहीं ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சா போதும் एक दिन के लिए एक अच्छा काम करेंगे काफी है அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ऐसा बोल रहा है சரி அப்ப நான் சொன்னேன் சரி அதெல்லாம் விடுங்க तो मैंने बोला कि ऐसा
ठीक है वो सब छोड़ दीजिए। மரியாளுடைய ஒரிஜினல் பேர் வந்து மரியம். मरियम का असली नाम मरियम है। ஓ அப்படியா, தெரியும் தெரியும், இது மரியம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. तो कहते हैं कि हाँ मालूम है मरियम, ये नाम मालूम है। அடுத்த ரெண்டாவது கேள்வி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டேன். और अगला मैंने पूछा यीशु मसीह का असली नाम क्या है? தெரியாது அப்படின்னு சொன்னாரு. नहीं मालूम है बोले। யெகோஷுவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். यहोशुआ करके बोला। அப்புறம் அவர் சொல்ல தெரியல. उसके बाद वो बोल नहीं पाया। திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். दोबारा बोलो करके बोला। அவரை சொல்ல வச்சேன். उसको बोलने के लिए रखा। அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. हो गया, काम खत्म हो गया। ஏசப்பா பேர் யெகோஷுவான்னு சொல்லி சொல்லியாச்சு. यीशु मसीह का नाम यहोशुआ करके बोल दिया। இவ்வளவுதான் செய்யணும், इतना ही करना है, வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல। और कुछ नहीं करना। ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும், लोगों को परमेश्वर का नाम बताना है, அந்த ஒரிஜினல் பேரை சொல்லி वो असली नाम बताकर அந்த பேரை நம்ப வைக்கணும்। उस नाम को विश्वास करने के लिए रखना இதுதான் है। கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு பணி। यही परमेश्वर के राज को बांधने का एक काम है। சிம்பிளான காரியம், एक साधारण बात है, ரொம்ப பெரிய காரியம் இல்ல। बहुत बड़ी बात नहीं இப்ப है। சூரத்ல நாங்க போயிருக்கும் போது और सूरत में जब हम गए थे, ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் 2-3 பேர் இருந்தாங்க. और रोमन कैथोलिक भाई कुछ लोग थे। சாரி, அங்க இல்ல, பத்லாப்பூர் வெஸ்ட்ல, ஈஸ்ட்ல, बदलापुर ईस्ट में நானும் தம்பி போயிருந்தோம். मैं और भाई गए थे। அவங்களுக்கு எப்படிதான் நம்ம நம்பர் கிடைச்சதுன்னு தெரியல. हमारा नंबर उनको कैसे मिला मालूम नहीं। ரோமன் கேத்தலிக் ஜனங்க தான் எல்லாரும். वो सभी लोग रोमन कैथोलिक है। நான் ரெண்டு கேள்வி கேக்குறேன்னு சொன்னேன். मैं 2 सवाल पूछता हूं उनसे, कहा மேரியினுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டேன். मरियम का असली नाम क्या है? ஒரு சிஸ்டர் மரியம் சொல்லி சொன்னாங்க. एक बहन ने कहा मरियम करके। சரி, ஜீசஸுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டேன். तो यीशु मसीह का असली नाम क्या है करके யெகோஷுவான்னு சொன்னாங்க. यहोशुआ करके बोले। சரி, அப்ப யெகோஷுவா பேர்ல ஒரு பாட்டு படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். तो यहोशुआ के नाम से एक गीत गाएंगे क्या पूछे? धन्यवाद यहोशुवाला அப்படின்னு சொல்லி பாட்டு படிப்போம். वो धन्यवाद यहोशुवाला ऐसे गीत गाएंगे। धन्यवाद यीशुला அப்படின்னு படிப்பாங்க. और धन्यवाद यीशुला करके ऐसे गीत गाते हैं। அது மராட்டியில படிப்பாங்க. उसे मराठी में गाते அது हैं। அப்படியே ஹீப்ரூ பேரை சொல்லி படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சேன். हिब्रू नाम से गाएंगे करके गाने के लिए रखा। அவ்வளவுதான் ஊழியம், उतना ही सेवा है। அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கணும், उसके नाम को बोलने के लिए रखना है, அவருடைய நாமத்தை நம்ப வைக்கணும். उसके नाम को विश्वास करना है। இவ்வளவு சிம்பிள் காரியம் தான். ये छोटा साधारण सा बात है। நீங்க கர்த்தருடைய நாமத்தை பரப்ப ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி அர்த்தம். आप परमेश्वर के नाम को फैलाने लगे। ஒரு நாளைக்கு एक दिन में ஒரு 10 பேருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். 10 लोगों को सिखाना है। ஒரு மாசத்துல एक महीने में ஒரு நாளைக்கு 10 பேருனா एक दिन में 10 लोग हैं, तो அப்ப ஒரு மாசத்துல எத்தனை பேருக்கு एक சொல்லணும்? महीने में कितने लोग को सिखाना है? 300 இல்லாட்டி 310. 300 या 310? அவ்வளவுலாம் வேண்டாம், 50 பேருக்கு சொல்லுங்க. इतना जरूरत नहीं, 50 लोगों को 300 बताइए। பேருக்கு சொல்லணுமா நினைப்பீங்க? 300 लोगों को बताना है क्या बोल? ஒரு மாசத்துல 50 பேருக்கு சொல்லணும், அவ்வளவுதான். एक महीने में 50 लोगों को बताना है। ரெண்டே கேள்வி கேளுங்க. केवल 2 ही सवाल। மரியாளுடைய ஒரிஜினல் பேர் என்ன? मरियम का असली नाम क्या है? அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ? वो जानते हैं या नहीं जानते? ரெண்டாவது கேள்வி ஜீசஸுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேளுங்க. और दूसरा जो है यीशु मसीह का असली नाम क्या है? அவ்வளவுதான், முடிஞ்சு. बस इतना ही। இந்த காரியத்தை நீங்க சொல்லி பாருங்க, ये चीज को आप बताइए, ஜனங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. लोग आपको विश्वास करने लगेंगे। இன்னைக்கு ஜனங்கள் பாத்தீங்கன்னா, लोगों को देखेंगे तो ஏதாவது அந்த கோயம்புத்தூர் சைடுல பாத்தீங்கன்னா, कोयम्बतूर के अंदर देखेंगे ஏதாவது क्वेश्चन வந்துட்டுன்னு வைங்க, कुछ सवाल आ गया, வால்டர் பிரதர்ட்ட கேட்டா கரெக்ட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. भाई वॉल्टर के पास पूछेंगे तो मालूम पड़ेगा। அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ, वो मुझे मालूम है या नहीं मालूम है, வால்டர் பிரதர்ட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. भाई वॉल्टर के पास पूछेंगे तो सही तरीके से मालूम पड़ेगा। எதுக்கு நான் சொல்றேன்? मैं क्यों बताता हूँ? அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துட்டு, वो मेरे ऊपर विश्वास करने लगे। அந்த நம்பிக்கை உங்க மேல வரணும். वो विश्वास आपके ऊपर भी आना है। நீங்க இருக்கிற ஏரியால आप जिस जगह पर हो, ஜனங்கள் உங்களை நம்பணும். लोग आपको भरोसा करना है। கேப்ரியல் பிரதர்ட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். और गैब्रिएल भाई के पास पूछेंगे तो सही होगा। பவுல்ட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். पॉल के पास पूछेंगे तो सही होगा। மேரி சிஸ்டர்ட்ட கேட்டா கரெக்ட்டா இருக்கும். मेरी सिस्टर के पास पूछेंगे तो सही होगा। இப்படி அந்த ஜனங்கள் நம்மள நம்பணும். ऐसे लोग हमें विश्वास करना है நம்ப வைக்கணும். और विश्वास करने रखना அதுக்கு है। நீங்க என்ன செய்ய போறீங்க? उसके लिए आप क्या करने वाले हो? நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம நடக்க வேண்டியிருக்கு. और विश्वास करने जैसा हम चलना है। பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி नehemiया भविष्यद्वक्ता ஒரு அருமையான ஊழியத்தின் கட்டத்தை செய்து முடிச்சார். एक अद्भुत सेवकाई के बाग को किया। இன்னைக்கு அதே போல आज वैसे ही நம்மளுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். हमें परमेश्वर ने एक सेवा दिया है, அதை நிறைவேற்றி முடிக்கிறது நம்மளுடைய கடமை. उसे पूरा करना हमारा कर्तव्य है। இன்னைக்கு நமக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறார்? आज हमारे लिए क्या सेवा दिया है? நெகேமியாவின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? नehemiया का सेवा दिया है क्या? அல்லது நெகேமியாவுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? या फिर नehemiया के दर्शन को पूरा करने का सेवा? ஒன்னு நம்ம நெகேமியாவாக இருக்கணும், एक तो हम नehemiया रहना है, இல்லாட்டி நெகேமியாவை கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜனங்களா இருக்கணும். या फिर नehemiया के साथ देने वाले लोग होना है। நான் உங்க எல்லாரையும் நெகேமியான்னு தான் அழைக்க விரும்புறேன். मैं आप सभी को नehemiया बुलाना चाहता நம்ம हूं। எல்லாத்தையும் கர்த்தர் ஊழியத்தை हम கொடுத்திருக்கிறார். सभी को परमेश्वर ने सेवकाई दिया है। அப்ப நம்ம ஜனங்கள் எல்லாத்தையும் ஜனங்கள் நம்பணும். तो हम हमारे सभी लोग हम पे विश्वास करना है। ஊழியம் பெரிதும் விசாலமா இருக்குது. सेवा बड़ा और फैला हुआ है। நான் ஆரம்பத்துல மேப் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். मैं शुरुआत में से मैप निकाल के रखता हूँ। மேப் எடுத்து வச்சு பாப்பேன். मैं मैप निकाल करके बहुत देखता हूँ। இந்தியா மேப் எடுத்து வச்சுட்டு इंडिया के मैप को निकाल कर பாம்பே
பாம்பே தேடுனா मुंबई को ढूंढेंगे तो ஒரு புள்ளி மட்டும் தான் இருக்கும். एक छोटा सा डॉट है, அந்த புள்ளிக்குள்ள ஒரு பாகம் தான் நம்ம பதலாப்பூர். उस डॉट के अंदर एक छोटा सा बाग बदलापुर है, நம்ம அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. हम उसके अंदर ही नहीं रहना है। ஊழியம் விசாலமான ஊழியம், और सेवकाई फैला हुआ है, உலகம் பறந்து போய் இருக்குது. और वो पूरा देश जो है फैला हुआ है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். आमीन, परमेश्वर महान काम பாருங்க, करेगा। ஒன்னு நெகேமியாவுடைய தரிசனம் உங்ககிட்ட இருக்கும், नेहमिया का दर्शन आपके पास होगा, அல்லது நெகேமியாவுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனங்களா நம்ம இருப்போம். या फिर नेहमिया के दर्शन को पूरा करने वाले लोग அந்த रहेंगे। டைம்ல நிறைய கிண்டல் பண்றவங்க இருந்தாங்க. उस समय में टट्टा करने वाले बहुत सारे थे। அப்ப இந்த ஊழியம் நீங்க செய்யும்போது நிறைய பேர் கிண்டல் கேலிலாம் பண்ணுவாங்க. तो आप ये सेवा करते समय बहुत सारे टट्टा उड़ाएंगे, ஆனா கவலைப்படாதீங்க, लेकिन मत डरो, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். परमेश्वर बड़े काम को करेगा। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம सरों ஜெபிக்கலாம். को झुकाकर प्रार्थना करेंगे। நெகேமியாக்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைய நெகேமியாக்கள் எந்திக்கணும். आज हमारे बीच में बहुत सारे नेहमिया उठना है। கர்த்தருடைய பார்வை அவங்க மேல இருக்கும்போது परमेश्वर का बोझ जब उनके पास रहता है, ஒரு பொறுப்புள்ள ஒரு நெகேமியாக மாற வேண்டும். एक जिम्मेदार नेहमिया बनना है। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को आशीष दीजिए। இன்னைக்கு நெகேமியாவை குறித்தான பாரத்தை குறித்து பார்த்தோம். आज नेहमिया के बोझ के बारे में हमने देखा, அவருக்கு நீர் கொடுத்த ஊழியத்தை குறித்து தியானித்தோம். उसको आपने जो सेवा दिया उसके बारे में हमने ध्यान किया, அதுல நடந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்த்தோம் அப்பா. उसमें जो जो काम हुआ हर एक चीजों को हमने देखा। எங்களையும் பலப்படுத்துங்க. हमें भी बल दीजिए। நெகேமியா ஜனங்களை எப்படி பலப்படுத்தினாரோ नेहमिया लोगों को जैसे बल दिया, அதே மாதிரி எங்களுக்கு நீங்க தான் நெகேமியா. हमारे लिए आप ही नेहमिया हो, நீங்க தான் எங்களுக்கு நெகேமியா. आप ही हमारे लिए नेहमिया हो। உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனங்கள் நாங்க கர்த்தாவே. तेरे दर्शन को पूरा करने वाले लोग हैं हम। உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு तेरे दर्शन को पूरा करने के எங்களுக்கு लिए நீர் உதவி செய்யும். हमें आप मदद कीजिए। இதை செய்யும்போது நிறைய கேலி கிண்டல்லாம் வருது கர்த்தாவே. इसे करते समय बहुत सारे टट्टे उड़ाते हैं, நிறைய பேர் விரோதமா बहुत सारे வருகிறார்கள். लोग विरुद्ध भी उठते हैं, ஆனா நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க. लेकिन आप सभी को देख लोगे। நீங்க ஒரு எக்காளம் ஊதும் போது आप एक दुधारी फूंकते நாங்க समय எல்லாரும் ஒண்ணா உங்ககிட்ட சேர்ந்துருவோம்ப்பா. हम सभी लोग आपके साथ मिल जाएंगे, ஏன்னா யுத்தம் பண்ணுகிறவர் நீங்க. क्योंकि युद्ध करने वाले आप हैं। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. सभी को आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथ में देते हैं। துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।